வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பான தவத்தினை வழிநடத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அனைவருக்கும் சார்பிலும் தெரிவித்து மகிழ்வோம். வாழ்க வளமுடன். அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை என்றென்றும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி என்றும் நம்மோடு சூக்குமமாக நீக்கமர நிறைந்திருந்து வழிநடத்த வேண்டும் ஆழ்ந்த அதீத ஒரு உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு அவசியமான ஒரு சப்ஜெக்ட் தான் அது. கவலை ஏன்? பொதுவா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன சொல்லுவாங்க, அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, தங்கு சக்கரம் மாதிரி ஒரு பக்கம் பிபி, இன்னொரு பக்கம் சுகர்னுவாங்க இல்லையா? எல்லாருக்கும் போன் பண்ணாலே எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். அது போல ஒரு கையில சினம், இன்னொரு கையில கவலை. இது இல்லாத மனிதர்களே இல்லை. மனவளக்கலை வந்த அப்புறம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம், மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணி இன்ச்சா மாறிக்கிட்டு வரும். அவ்வளவுதான். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இவன். ஒரு அருமையான குரல். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். 341வது குரல் துறவு அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து. அதாவது என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் பெருந்தகை எந்த பொருள்ல ஆசை கொள்வதிலிருந்து ஒருவன் விடுபட்டவன் ஆகின்றானோ அந்த பொருளை குறித்து அவன் துன்பம் அடைவதில்லை. ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப நல்லவர் தான். நல்ல உழைப்பாளி. ஆனா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, இந்த கவலைதான். எப்போதுமே ஒரு யோசனையிலேயே இருப்பார். இப்படி நடந்துட்டா என்ன ஆகும், இப்படி நடந்துடுமோ, நான் வேலைக்கு போறேன், நல்லா உழைக்கிறேன், ஆனா நான் சரியா செய்யறேனா, முழுமையா செய்து முடிக்க முடியுமா, நாளைக்கு இப்படி இருக்கும். எப்போதுமே மனம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அமைதியான நிலையிலேயே இருக்காது. எத்தையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஞானியை போய் சந்திக்கிறார். ஐயா, எனக்கு எப்போதும் கவலைதான், எப்படி இதுல இருந்து விடுபடுறது அப்படின்னு கேக்குறாரு. ஞானி சிரிச்சார். சரி, உனக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன், நீ அதை பண்ணு, நீ ஈஸியா இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு. கண்டிப்பா நான் பண்றேன். ஒரு சின்ன கல்லுதான். சின்ன கல் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, இத கையில வச்சுக்கோ, கையில இருந்து நீ கீழே போடவே கூடாது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த சின்ன கல்லுன்னு ஒரு வெயிட்டே இல்ல, உள்ளங்கையில நமக்கு அப்படியே கையில அடங்கிடுது, இது என்ன பெரிய பயிற்சி இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணிட்டு அவர் வாங்கிக்கிறார். அவர் திரும்பவும் அழுத்தமா சொல்றாரு, நீ என்ன வேலை செய்யறதாலும் உன் கையில இருந்து தேர்ந்து அது கீழே வைக்க கூடாது நீ அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பவ்யமா அவருக்கு தெரிந்து வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் சரி, இது என்ன ஒரே ஒரு உள்ளுக்குள்ள சிரிப்பா இருந்தாலும் இது எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி, சரி அவரு ஞானி இல்லையா, மகான் இல்லையா, ஒரு அர்த்தம் இல்லாத சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. வீட்டுக்கு போறாங்க. சாப்பிடுற டைம் வலது கையில இருக்கிற கல்லை தூக்கி இடது கையில வச்சுக்கிறாரு, சாப்பிடுறாரு. அது மாதிரி கையை விட்டு இறக்கல அந்த கல்லை, வச்சுக்கிட்டே இருக்காரு. கைக்குள்ள மூடி திறந்து வச்சா விழுந்துரும் இல்லையா, கைக்குள்ள வச்சு மூடி வச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கை அவருக்கு ஒரு மாதிரி ஒரு சோர்வு வருது. கை மரத்து போகுது. கல்லை பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியல. இவ்வளவு நேரம் ரொம்ப வெயிட்டே இல்லாம லேசா இருந்த கல்லு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கணக்க ஆரம்பிக்குது. இன்னும் நாள் ஆகாது. அவர் ஒரு வாரம் கழிச்சுதான் வந்து பாருங்கன்னாரு.
ஆனா இவர் கையில அந்த கல்லை வச்சிருக்க அந்த ஒரு நாளுக்குள்ளேயே ஒரு மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு சோர்வை உணர்றார். எடுத்துட்டு என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒரு பயிற்சியா, இது எப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி கீழே வச்சிடுறாரு. இது சரியா வராது அப்படின்ட்டு எடுத்து கீழே வச்சிடறாரு. கீழே வச்சுட்டு அப்புறம் தான் அப்பாடான்னு இருக்கு. கை ஃப்ரீயா இருக்கு, லைட்டா இருக்கு, இஷ்டத்துக்கு சுத்த முடியுது, இந்த கையை அவர் பயன்படுத்திக்க முடியுது, அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. ஆனாலும் ஞானி சொன்னதை நம்ம செய்யலையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அவர் ஒரு வாரம் பொறுத்துதான் வந்து பார்க்க சொன்னாரு. அவர் அடுத்த நாளே போய் அவர் சந்திக்கிறார். என்னப்பா எங்க கல்ல காணும், ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லி இப்பயே வந்திருக்கேன். சாமி, என்னால ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து வச்சுக்க முடியல. அதை நான் கையிலேயே வச்சிருந்தது எனக்கு ரொம்ப நேரம் ஆக ஆக கையை சோர்ந்து போச்சு, அப்புறம் உடல் சோர்ந்தது, அப்புறம் மனசு சோர்ந்தது, அதுக்கப்புறம் கஷ்டமா இருந்தது. நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். அதை வந்து என்ன பண்ண போகுது பாக்கலான்ட்டு வச்சுட்டேன் நான் கீழே. இப்போ எனக்கு லேசா இருக்கு, நல்லா இருக்கேன், நானு வெயிட் இல்லை அப்படின்னு அவர் திரும்பவும் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதுதான்ப்பா உன்னோட கேள்விக்கு பதில். என்கிட்ட நீ வந்து கேட்ட இல்லையா, நான் என்ன பண்றது, கவலையாவே இல்லை. கவலைய சுமக்காதப்பா, எடுத்து கீழே வச்சுடு. வச்சுட்டேன்னா உடம்பும் மனசும் லைட்டாகும், தளர்வாகும், லேசாகும், நீ நிறைய சாதிக்கலாம். அப்பதான் அவருக்கு அந்த சூக்ஷமும் புரிஞ்சது. ஓ, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கவலைங்கிறது, கவலை இல்லாத மனுஷங்களே இல்லைன்னே சொல்றாங்க சாமிஜி. உடம்புக்கோ உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலம் இல்லாத மனநிலையை கவலை அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை கொடுக்குறாங்க. ஒன்றை தவறாக கணக்கிட்டு அந்த எண்ணமே ஆசையாகி அந்த ஆசை தடைப்படும் பொழுது தன்னில் எழும் இயலாமையே கவலை எனப்படுகிறது. என்ன சொல்றாங்க சாமிஜி, கவலைங்கிறது ஒரு வகை உளநோய். தன்னுடைய இயலாமையை உணர்ந்து நினைந்து இல்ல கற்பத்தி கொண்டு அதை நினைச்சே வருந்தி கொண்டு தன்னை வருத்தி கொண்டு அமைதியை இழந்து இயங்கும் மனோநிலைதான் கவலை அப்படிங்கிறாங்க. கவலைக்கு இன்னொரு பொருள் கூட இருக்கு. அதாவது அந்த வயல்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீர் இறைக்கும் அந்த கருவியை வந்து கவலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற கருவியை விட அந்த ஏற்றம் அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த கிராமங்கள்ல நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தா கூட தெரியும். அந்த கவலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்டுல ஏறுவாங்க. ஒரு ஒரு கட்டையாட்டம் இருக்கும். வெயிட்ட வச்சு அதை இறக்கும் போது இந்த பக்கத்துல இருந்து தண்ணிய அள்ளி அதை வந்து வாய்க்கால்ல பாய்ச்சும். அது அது அந்த கவலை என்ன பண்ணும், மத்ததை விட அந்த இயந்திரம், நான் சொல்றது இப்ப இயந்திரம், ஒரு இல்ல இயந்திரம், அது வந்து எல்லா மெத்தடாலஜியை விட தண்ணீரை வந்து ரொம்ப வேகமா அது வெளியேற்றுமா. அந்த கிணத்துல இருந்து வேகமா எடுத்து அது நீர் வரப்பு முழுக்க அது வந்து வாய்க்கால் முழுக்க பாய்ச்சுமா. இதே ஒரு உதாரணமா சாமிஜி சொல்றாங்க. அதாவது எப்படி இந்த நீரை எரிச்சு பாய்ச்சற மாதிரி இந்த மனக்கவலை வந்ததுன்னா உடல்ல இருந்து அதிக வேகத்துல உயிராற்றலை வெளியேற்றிடும் அப்படிங்கிறாங்க. சினமும் கவலையும் நமது ஜீவகாந்தத்தை விரயமாக்கும் மிக பெரிய ஓட்டைகள் அப்படிங்கிறாங்க. தன்னையே கொல்லும் சினம், அதுதான் கவலை. பிறர் மேல நம்ம அதை காட்டும் பொழுது அது சினம், கோபம். நம் காட்ட இயலாத சூழ்நிலை, அந்த இயலாமை நம்மேதையே நாம் காட்டிக்கொள்ளும் அந்த உணர்ச்சி நிலைதான் கவலை. என்ன காரணம், ஏன் கவலை வருது, அதானே கவலை ஏன், ஏன் கவலை வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, நினைப்புதான் குழப்ப கெடுக்குதுன்னுவாங்க. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே உள்ள அந்த முரண்பாடு, அதுதான் கவலைக்கு அடிப்படை காரணம். என்ன நடக்கிறதோ இது எல்லாமே
காரணத்தோடு ஒட்டிய தொடர் விளைவுகள் அப்படிங்கிறாங்க சாமி. அப்ப என்ன நடக்குதுப்போ? அந்த இயற்கை ஒழுங்கமைப்பை நம்ம புரிஞ்சு கொள்ளாதது, செயல் விளைவு அதை நம்ம புரிஞ்சுக்காதது, அந்த தப்பு கணக்கு, அதுதான் அந்த தவறான நமக்கு நாமே விளங்கி கொள்வது, இதெல்லாம் கவலையை அதிகம் பண்ணுதுங்கிறாங்க. முக்கியமா 2 காரணிகள் சொல்றாங்க. திறமையின்மை, அச்சம். இது 2 தான். அப்ப அந்த விழிப்பு இல்லாத நிலை, விழிப்பு நிலை அற்ற அந்த மனோநிலை, அந்த மனதுல விழிப்பு நிலை இல்லாம இருக்கிறது, அந்த விழிப்பு நிலை பிறழ்ந்த மயக்க நிலைங்கிறாங்க. அந்த இயற்கை ஒழுங்கமைப்பை பற்றின அறியாமை, எதிலையுமே தீர்வு காணத்தக்க கூர்மை, அறிவை வளர்க்கும் பயிற்சியின்மை. தீர்வு காண முடியும், அந்த பயிற்சி அது நமக்கு இல்ல. இதெல்லாம் திறமையின்மைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் திறமையின்மை. தவறான செயல்களின் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு துணிவிழந்து வருந்துதல் அச்சம், அதாவது பயம். அப்ப என்ன வேணும் நமக்கு? இயற்கை ஒழுங்கமைப்பை புரிஞ்சுக்கணும், இயற்கையோட ஒத்து வாழணும். ஒண்ணு, தன்னம்பிக்கை வேணும், முயற்சி வேணும், துணிவு வேணும். அப்ப என்ன நடக்குது? இந்த கற்பனைங்கிறது கற்பனை வலைன்னு சொல்றாங்க. கற்பனை வலைதான், காந்த அலைதான் அது. நெகட்டிவ் நெகட்டிவ் தானே வேவ்ஸ். எப்படி எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, மனசு செய்யணும்னு நினைக்கிறது, உடல் ஒத்துழைக்கல. அப்போ உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு. நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அப்ப நமக்கு அது கவலையா மாறும். எதிர்பார்த்தலுக்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு. எனக்கு ஒரு தேவை இருக்கு, ஆனா அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் அதை அடையணும், அதை நான் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது நடக்க மாட்டேங்குது. தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வேறுபாடு, இந்த 3 நாள் தான் கவலை ஏற்படுகிறது என்று அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க. ஒரு பாடம் கூட, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் அப்படின்னு ஞானக்கலைஞர் பாடல்ல ஒண்ணு சாமிஜி நம்ம சொல்றாங்க. எப்போதுமே கவலைகள் பத்தின ஒரு தப்பு கணக்குதான். ஒண்ணு எதிர்பார்த்து அது நடக்கல, இயற்கையா ஒண்ணு நடக்கிறது, ஆனா எதிர்பார்த்தது நடக்கலையேங்கிற கவலை. இயற்கையில என்ன நடக்கிறதோ அது ஏற்கனவே செய்த செயலோட தொடர் விளைவுதான். அது சஞ்சிதமா இருக்கலாம், ஆகத்தமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அதோட தொடர் விளைவுதான். அப்ப இயற்கையை அறிந்து கொள்ளாமல், சமுதாயத்தை புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய இயல்பு, தன்னுடைய திறமை, அதை நம்ம புரியாம கற்பனையாக ஒன்றை நினைச்சு பார்க்கும்போது, எண்ணி எண்ணி பார்க்கிற போது, ஆனா உண்மையில ஒண்ணு நடக்கும் இல்லையா, அதை ஏத்துக்க முடியறது இல்ல. அதுதான் அந்த கற்பனையில நடந்த விஷயமும் யதார்த்தமா நடக்கிற விஷயமும் ஒத்து போகாத போது அந்த வித்தியாசத்தை அதை ஏற்றுக்க முடியாத மனோநிலை. அப்ப நான் என்ன பண்றது? எப்படி எல்லாம் இதை நான் இன்னும் மாத்திக்கிட்டு நான் போக முடியும்? என்ன நடக்கணும்? நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. மனம் எப்போதும் இந்த கண்டிஷன்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லை கட்டிய மனநிலை. இப்படித்தான் நடக்கணும், இதுதான் முடிவு வரணும், இதுதான் முறை அப்படின்னு சொல்லி நாம ஒரு கண்டிஷன்டு மைண்ட்ல இருக்கோம் பாருங்க, அதை நம்ம தளர்த்திக்கணும். நாம நமக்குள்ளதான் நம்ம கண்டிஷன் போட்டுக்கும் போது, நம்மை தாண்டி அந்த நம்மளுடைய ஒரு சர்க்கிள், என்னுடைய வட்டத்தில் நான் மட்டும்தான், அதை தாண்டி அடுத்தது நம்ம கண்ட்ரோல் பண்ற உரிமை நமக்கு கிடையாது. அங்கதான் முரண்பாடு வர ஆரம்பிக்கிறது. அந்த இடம் நமக்கு நடக்காத பொழுது
ஏமாற்றமா நடக்கும். ஏமாற்றம் அடையும் பொழுது அது அப்படியே கவலையாவே மாறிடுது. ஞானிகள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கும். அறிஞர்கள் நடக்கக்கூடியதை மட்டுமே நினைக்கிறார்கள், நடக்க முடியாதத நினைக்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஒரு எண்ணத்திற்கு செயல் அப்போதே முடியறதுன்னா அதுக்கு அது அந்த 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 தாட் அப்படியே ஒரு தேக்கம் இல்லாம அது அந்த எண்ணம் செயலுக்கு வந்துடுது, முடிவு தெரிஞ்சிடுது, தீர்வு தெரிஞ்சிடுது, நம்ம அடுத்தது மூவ் ஆன் பண்ணிடுறோம். ஆனா அங்க ஒரு தடை வரும் பொழுது, அது நடக்காத பொழுது அந்த இடத்துல நமக்கு அது எக்ஸ்பெக்டேஷன், திரும்ப எதிர்பார்ப்பு வருது, அதையே கவலையாவும் மாறுது. இது கூட சொல்லுவாங்களே, சொல் வழக்கு கூட, ரிஷி பிண்டம் ராத்திரி தங்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மகான் எண்ணிய எண்ணம் அது செயலாக ரொம்ப நாள் ஆகாத புகை நிறைவேறிடுமா. ஏன்னா அந்த எண்ணத்துல தேக்கம் இல்ல, எதிர்பார்ப்பு இல்ல, விளைவறிந்த விழிப்பு நிலையிலேயே இருப்பாங்க எப்போதுமே. அவங்க முக்காலம் உணர்ந்தவர்கள். இப்ப அந்த நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த எண்ணம், ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு என்ன செயலுக்கான, அது செயலாகி என்ன விளைவை கொடுக்குங்கிறது முதல்லயே கணிச்சு அப்பதான் அந்த எண்ணத்துக்கே வலு சேர்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த எண்ணம் தேக்கம் அடைவதில்லை. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. எண்ணங்கள் தேங்குவதில்லை. அப்ப எண்ணங்கள் தேக்கம் அடையும் பொழுது அதற்கான நேரத்தை எடுத்துக்கும் போது காலம், சூழ்நிலை, அதுக்கேத்த மாதிரி அது விளைவு செயலுக்கு வரும் பொழுது முரண்பாடான, அது ஒத்து போகாத பொழுது, இயற்கைக்கு முரணாக அமையும் பொழுது, வேறொரு விளைவை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த முரண்பட்ட உணர்வு தான் தனி மனிதனை பாதிக்கிறது. ஆனா ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? எது நடந்தா நல்லதோ அதை மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அவங்க எப்படி இருக்காங்க? அயராத விழிப்பு நிலையில இருக்காங்க, அவோ நிலையில இருக்காங்க. எது தேவையோ அது வரைக்கும் தான் அவங்க நினைப்பாங்களாம். அதனால அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். முற்கால அனுபவம், இன்றைய சூழ்நிலை, தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இதை மனதில் கொண்டு நடக்கக்கூடியதை மட்டும் நினைப்பவர்கள் தான் ஞானியர்கள். அது அவங்களுக்கு கவலைக்கு இடமே கிடையாது. அதனால அவங்க மற்றவரோட கவலையும் தீர்க்கவும் முடியாது. அப்போ கன்சாலிடேட் பண்ணி என்ன சொல்லணும்? இயற்கையின் அமைப்பு, இயல்பு, நியதி, காலம், இதையெல்லாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எல்லை கட்டிய மனநிலையிலிருந்து விடுபட்டு தன் முனைப்பற்று, ஈகோ, தன் முனைப்பற்று செயல்படும் போது நமக்கு பிரச்சனைகள் வராது. சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் கவலை வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். கவலையை எப்படி அதை தீர்த்துக்கிறது? சமிதி நமக்கு அகத்தாய்வுல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. பேசிக்கா நமக்கு என்னென்ன வேணும்? இயற்கை ஒழுங்கமைப்பை நாம் தெரிந்து வைத்திருக்கணும். சிந்திக்கும் திறனை பெருக்கிக்கணும். அந்த சிந்திக்கும் திறன் எப்படி இருக்கும்? மன விரிவுனால மட்டும்தான் வரும். மன விரிவு எப்படி வரும்? நமக்கு தவத்தினால் மட்டும்தான் மன விரிவு கிடைக்கும். அடுத்தது தன்னம்பிக்கை, சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு அடுத்தது முயற்சி எடுக்கணும். ஒண்ணு செய்யணும் போது அது எண்ணத்திலே இல்லாம அதை செயலுக்கு கொண்டு வரணும். முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிக்கு எது தேவை? நமக்கு துணிவு வேணும். இயற்கை ஒழுங்கமைப்பை அறிதல், சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ளுதல், தன்னம்பிக்கையோடு இருத்தல், முயற்சி, விடாமுயற்சி செய்தல், துணிவோடு செயல்படுதல். இது இருந்ததுன்னா கவலைங்கிற அந்த வார்த்தைக்கே நம்மளுடைய அகராதியில இடமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நினைச்சு நினைச்சு அந்த ஒரு பேச்சு வழக்கா கூட சொல்லுவாங்க. தேவையில்லாம அதையும் நம்ம அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே போறோம். மற்றவர்களோட செயல்கள்ல தலையிடுறது, அதாவது அவர்களுடைய போக்க என்ன சொல்றது, ரொம்ப கேஷுவலா சொல்லணும்னா கண்ட்ரோல் பண்றது. இப்படி இருங்க, அப்படி இருங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அப்ப அவங்க செய்யாத போது
அவங்க மேல சினம் வருது, சினத்தை காட்ட முடியல, எனக்குள்ள அது கவலையா மாறுது. அந்த தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சொன்னா அவங்க கேட்கலையே, நம்ம இதை சொன்னா அவங்க செய்யலையே. அது ஒரு வித எதிர்பார்ப்பு தானே. அதுவும் ஒரு வித எதிர்பார்ப்பு தான். காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாமல் தன் கடமையிலிருந்து வழுவாது இருக்கும் பொழுது கவலை வராது அப்படிங்கிறாங்க. அதுதான் இயற்கையோடு ஒத்து வாழ்வு. அப்ப இதெல்லாம் எப்படி செயலுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒருலையுமே திட்டமிட்டு செயல்படும். என்ன வடிவேல் சொல்லுவாங்க, பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திட்டமிடணும், திட்டமிட்டு செயல் புரியணும். அந்த செயல் எப்போதும் விழிப்பு நிலையில இருக்கும். நான் செய்யணும். அது செய்த பிறகு ஒரு முறை தற்சோதனை செய்து பார்க்கணும். நான் செய்தது சரியா, நான் இன்னும் திருப்பி எங்க நான் மாத்திக்கணும். எப்பொழுதுமே தனக்கும் பிறருக்கும் நன்மையே விளைவிக்க நாட்டமா இருங்கிறாங்க. அமைதி சொல்றாங்களே, நன்மையே விளைவிக்க நாட்டமா இரு. அது எனக்கும் இருக்கணும், பிறருக்கும் இருக்கணும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கும். செஞ்சு முடிச்சுட்டு வருந்துவதால பிரயோஜனம் இல்லை. செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம விழிப்புணர்வோட செயலை ஆற்றும் பொழுது நமக்கு அது பிரச்சனைகளை கொடுக்காது. தற்சோதனை சாமி சொல்றாங்க, உறங்குவதற்கு முன்னாடி தற்சோதனை பண்ணுங்கன்ட்டு. நம்ம நல்ல தவம் செய்து இந்த மௌனம் காத்து சாமிஜி கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது கணத்துக்கு க்ஷணம் நமக்கு அகத்தாய்வு பண்ணிக்கிட்டே இருப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி ஒரு விஷயம் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு வருத்தம் வரும். செஞ்சுட்டு அப்புறம் இந்த விளைவை நினைச்சு அதுக்கு நம்ம தற்சோதனை பண்ணிக்கிறோம். இப்ப பேசுறதுக்கு முன்னாடியே அந்த எண்ணத்திலே நம்மள சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அந்த அயராத விழிப்பு நிலையில நாம இருக்கும் பொழுது அகத்தாய்வு இயல்பாகிவிடும். அதுக்கு நமக்கு தவம் மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணும். சில சமயம் நமக்கு சம்பந்தமே இருக்காது. நாம அதுல எந்த விதத்திலயும் நாம அதுல ஒரு பார்ட்டாவே இருக்க மாட்டோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க போய் மாட்டிப்போம். அதுவும் நமக்கு நம்மளே சிக்கல ஆரம்பிக்கலைன்னா கூட ஒன்னோட ஒண்ணு எப்படியோ அப்படியே போய் நமக்கு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அதை நம்ம வருத்தம் அதை மனதுக்குள்ள எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா சாமிஜி சொல்றாங்க இல்லையா, அந்த உடலுக்குள் உயிர் சிக்கி உள்ளவரை சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களால நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்ம மனதை நம்ம எப்போதுமே அந்த மனநிலையை துணிவோடு வச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனை. சாமிஜி சொல்றாங்க, கவலை ஞானம் எனும் அறிவின் உயர்வுக்கு தடையாகுதுங்கிறாங்க. ஏன்னா இதுவும் ஒரு நெகட்டிவிட்டி தானே. எதையோ ஒரு மனசு இருக்கும்போது தவம் பண்ண உட்கார்ந்தா பண்ண முடியுதா? நம்மளை அறியாம அந்த எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் தவம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, எண்ணத்திற்கு வழி கொடுங்கள் அப்படின்னுவாங்க. அந்த எண்ணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, எண்ணத்தை விட்டுடுங்க. தவத்துல ஆழ்ந்து போக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும்னா ஏன் கவலைப்படணும்? தீர்வே கிடைக்காத விஷயத்துக்கு கவலைப்படுவதால் என்ன பயன்? அப்ப அந்த கவலையினால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தாட் வருது, அது நமக்கு கவலையா மாறுது. அதனால அதில் என்னுடைய பங்கு என்ன? நான் என்னால அதை தீர்க்க முடியுமா அப்படி சிந்திச்சு அதுல என்னை தாண்டி எனக்கு செய்ய முடியாதுங்கிற போது நம்ம அமைதியாக தவம் செய்து வாழ்த்தி விட்டு அந்த எண்ணத்தின் மேல் பற்று கொள்ளாமல் அந்த பற்று இல்லாம நான் வாழ்த்திட்டேன், அது நடக்கும் அப்படிங்கிற அந்த அழுத்தமான அந்த எண்ணத்துக்கு அதுக்கு அந்த வாழ்த்துக்கு அழுத்தம் கூட்டி அந்த எண்ணத்திலிருந்து விலகி வந்துடுறோம். ஒரு மூன்றாம் மனுஷனாக வெளியில இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த கவலை அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. எள்ளளவும் நம்மள அது பாதிக்கவே பாதிக்காது. நிறைய செய்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி இந்த கலந்துக்கிட்டவங்க எல்லாமே ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாம் தவம் பண்ணியிருக்கோம். இரு கைகளையும் கோர்த்து கொண்டு கண்களை மூடிக்கலாம். கண்கள் மூடிட்டு மெதுவா சுவாசத்தையே கவனிக்கிறோம்.
மென்மையாக உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். நம்மளுடைய கவனம் முழுக்க நம்மளுடைய சுவாசத்திலேயே இருக்கட்டும். மெதுவா மூச்சை உள்ள இழுக்கிறோம், மெதுவா வெளியில விடுறோம். திரும்பவும் மூச்சை உள்ள இழுக்கிறோம், மெதுவா வெளியில விடுறோம். சுவாசத்தை இழுக்கிறோம், சுவாசத்தை வெளியில விடுறோம். நம் உடல் மீது மெதுவாக தளர்கிறது, மனம் அமைதியாகிறது. இந்த அமைதியான இந்த மனநிலையில ரொம்ப நம்மளை பாதிக்கும் ஒரு கவலை என்னன்னு யோசனை பண்ணல. நம்ம அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இது புதுசா இருக்கு இல்லையா இந்த முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு கவலை மட்டும். இது அப்புறம் நீங்க பயிற்சியா சாமிஜி கொடுத்த அகத்தாய் பயிற்சி போல தொடர்ந்து செய்யலாம். ஏதோ ஒண்ணு ரொம்ப நம்மள அலக்கழிக்கிற ஒரு விஷயத்த அதை கொண்டு வரோம். இப்போ நமக்குள்ளேயே நாம சொல்லிக்கிறோம், இது ஒரு எண்ணம் மட்டும்தான், இது நான் கிடையாது. அந்த கல்லு கதை சொன்னேன் இல்லையா, இந்த கவலைய ஒரு கல்லு மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். சின்ன கல்லு, சின்ன ஜல்லிக்கல்லு, சின்ன கல்லு. இதுதான் இவ்வளவு நாள் நம்ம கையில பிடிச்சிருந்தோம். இது நான் கிடையாது. இத நான் வெளியில இருந்து பாக்குறேன். இப்போ மெதுவா பாவனையா அந்த கல் எடுத்து கீழே வச்சாச்சு. இதை நான் விட்டுடுறேன். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, இதை நான் அப்படியே விட்டுடுறேன். இதை நான் கடந்து வந்துட்டேன், இறக்கி வச்சுட்டேன். இத வெளியில இருந்துதான் பாக்குறேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. திருப்பி சுவாசத்தையே கவனிக்கிறோம். மென்மையா மூச்சை உள்ள இழுக்கிறோம், மெதுவா மூச்சை வெளியில விடும். மனசு ரொம்ப லேசா இருக்கு. எது பாரம் நினைச்சோமோ நம்ம அதை இறக்கி வச்சாச்சு. ரொம்ப வெற்றிடமா இருக்கு, ரொம்ப லேசா இருக்கு, ரொம்ப மைண்ட் லைட்டா இருக்கு. நம்ம உள்ளம் ரொம்ப சாந்தமா இருக்கு. இப்ப நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறோம், நான் அமைதியா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னால் எது முடியுமோ அதை நான் சொல்வேன், என்னால முடியாதத நான் விட்டுடுவேன், எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். நம்ம இயல்பு நிலைக்கு வந்துட்டோம். மெதுவா ஒரு ஆழ்ந்த மூச்சு, உண்மையாக ஒரு ஆழ்ந்த மூச்சு என்ன திறந்துக்கிறோம். சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க பயிற்சிகள்: உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தவ நிலையில் தற்சோதனை பயிற்சி. தொடர்ந்து ஒரு வாரம் ஒரு முறையான மௌன நோன்பு மேற்கொண்டு அகத்தாய்வு பயிற்சிகளை தவநிலையில் நம்ம தொடர்ந்து செய்து வரும்பொழுது தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு ஒண்ணா வெளியில போயிடும். உடலும் உள்ளமும் அமைதி பெறும். அமைதியான நமக்குள் இருக்கிற அமைதி நம்மை சுற்றி நம்மை சார்ந்தோரும் நம் குடும்பம் சமுதாயம் அப்படின்னு அப்படி விரிந்து 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 போகிறத நம்ம கண்ணெதிர பாக்குறது. இதை விடாது நமக்கு
தினமும் பயிற்சிகள் செய்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டு. இறை பேராற்றலுக்கு நன்றி. குரு மகானுக்கு நன்றி. மனம் மகிழ்வோடு கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.